வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் என்ன மாரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து வந்து ரொம்ப கோவமா வீட்டுக்கு வராரு. வந்த உடனே "ஏய் பார்லமா வெளில வா, வெளில வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காரு. ரோஹிணி வந்து ஒண்ணுமே கேட்கல. அப்போ விஜய் கேட்டுட்டு வராங்க. "என்னடா இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? இப்ப எதுக்கு ரோஹிணி சத்தம் போட்டு கூட்டிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, "உங்க மருமக பண்ற வேலைக்கு சத்தமா கூப்பிடலாம் கூடாது. அடிச்சு வீட்டை விட்டு துரத்தணும்" அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. "ஏய் என்னடா பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்றாங்க. "அந்த பார்லமா வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி சார் பாடுறாம ஏதோ சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது முத்து வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காரு. "என்ன முத்து இப்போ எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க என் பேர் சொல்லி" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "நீங்கள் பண்ணுற வேலைக்கு வேற என்ன பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. இப்போ மனு சொல்கிறாங்க, "டே என்னடா தேவலாமல் என்கிட்ட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா, இப்போ நான் ரோஹிணி கிட்டே பிரச்சனை பட ஆரம்பிக்கிறேன் நீ" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, "ஏங்க இங்கே பாருங்க அவரு சும்மாலாம் யாரையும் சொல்ல மாட்டாங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்பாங்க அதான் கேட்குறாரு" அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா சொல்கிறாங்க, "ஓஹோ அப்போ ரோஹிணி ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்ல வரியா நீ" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாத்த அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க அதான் இவர் வந்து கேட்குறாரு" அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. "பார்த்தீங்களா என் பொண்டாட்டி என்னை எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கா பார்த்தீங்களா" அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. "சரி பாருலம்மா அவங்களோட பாஸ்போர்ட் இருக்கா அவங்ககிட்ட" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முத்து இருக்கே முத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அந்த பாஸ்போர்ட்டை கொஞ்சம் எடுத்துருவாங்களேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரவி கேட்குறாங்க, "என்னடா ஆச்சு நம்ம தான் மலேசியாவுக்கு போக போகிறது இல்லையே இப்போ எதுக்கு திடீர்னு பாஸ்போர்ட் கேட்குற" அப்படின்னு சொல்கிறாங்க. "டே அது ஒரு விஷயம்டா" அப்படின்னு சொல்கிறாங்க. "வரலாமா நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக பாஸ்போர்ட் எடுத்துருவாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, "இல்லை முத்து என்கிட்ட இல்லை இப்போதைக்கு இப்போ இவன் வித்யா வீட்டில் இருக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்கள் தான் சொல்லுவீங்கன்னு சொல்லி சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வித்யாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு எடுத்துட சொல்லுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, "சரி முத்து சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, "ஒரு நிமிஷம் ஸ்பீக்கரில் போடுங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரோஹிணி சைலண்டாக இருக்காங்க. நம்ம ஸ்பீக்கரில் போட மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லி சைலண்டாக யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ முத்து ஃபோனை வாங்கி கால் பண்ண உடனே ஸ்பீக்கர்லையும் போடுறாங்க. போட்ட உடனே வித்யா எடுக்கிறாங்க. எடுத்த உடனே ரோஹிணி கிட்ட பேச சொல்றாரு முத்து சைலண்டா. அப்போ ரோஹிணி வேற வழி இல்லாம எல்லாருமே இருக்காங்க. இப்போ நம்ம சைலண்டா இருந்தா ஏதாவது தப்பு பண்றோம்னு நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி வித்யா கிட்ட வந்து கேட்கறாங்க. "வித்யா இந்த மாதிரி என்னோட பாஸ்போர்ட் இருக்குல்ல அந்த பாஸ்போர்ட் கொஞ்சம் எடுத்துட்டு வரியா" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, "என்ன பேசிட்டு இருக்க நீ வெளிநாட்டுக்கு போயிருக்கியா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்கா என்ன" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, "ஏ வித்யா என்ன தூக்கத்துல பேசிட்டு இருக்கியா என்ன காலை ஆயிருச்சு நீ ஏந்திருக்கியா நீ" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் அதை நான் கேட்கணும் நீ ஏந்திரிக்கவே இல்லையா என்ன அப்படி தூக்கத்தில் பேசிட்டு இருக்க பாஸ்போர்ட்டாக கேட்டுட்டு இருக்க அவங்க தான் பாஸ்போர்ட்டே இல்லையா" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டு ரோஹின் வந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண உடனே என்ன பாரலாமா இப்போ எதுக்கு கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. அப்போ ரோஹின் வந்து சைலண்டாக இருக்காங்க. "நீங்க கேட்டுட்டு இருக்காங்க நீங்க பண்ணி சைலண்டா இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "அது ஒன்றும் இல்லை முத்து அவகிட்ட தான் இருக்கு அவ தான் தெரியாமல் பேசிட்டு இருக்கா நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க பாஸ்போர்ட் அப்புறமா எடுத்துருவாங்க அவங்க கிட்ட ஆதார் கார்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆதார் கார்டா இருக்கு முத்து" அப்படின்னு சொல்றாங்க. "சரி அந்த ஆதார் கார்டை எடுத்துருவாங்க" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி ரோஹின் வந்து என்ன பண்றதுடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அங்கேயும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க. ஆதார் கார்டு வரை எடுத்து காமிச்சோன்னா நம்ம எந்த ஊரு என்ன அட்ரஸ்ன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹின் சொல்றாங்க, "முத்து ஆதார் கார்டு எங்க இருக்குன்னு தெரியல முத்து" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ அப்படிங்களா சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க ஊர் எங்க அந்த மலேசியால ஏதோ ஒரு ஊருன்னு சொன்னீங்களே அந்த ஊர் உங்களுக்கு தெரியுமா அந்த பேர் என்னது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, "அதான் முத்து நான் அன்னைக்கு சொன்னேனே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ அப்படிங்களா ரவி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாராச்சும் கேட்குறேன்னு சொன்னியே கேட்டியா" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் நான் கேட்டேனா அதுமாதிரி ஊரே இல்லை அப்படிமே சொல்கிறாங்கடா" அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. "ஓ அப்படியா அந்த ஊர் இருந்தால் தானே ஃபஸ்ட்டு இந்த பார்லமெண்ட் மலேசியாவுக்கு போனால் தானே" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, "டே என்னடா சொல்கிறேன் நீ சொல்கிறது எனக்கு புரியல புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லு" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. அப்போ முத்து சொல்கிறாங்க, "அப்பா இந்த பார்லமா வெளிநாடும் கிடையாது வெளி ஊரும் கிடையாதுப்பா இந்த பக்கத்து ஊரு தான்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "என்னடா சொல்கிற" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, "என்ன முத்து என்ன இப்போ தேவலாமல் பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, "ஏங்க என்னங்க அப்போ நான் சொல்கிறது பொய்ன்றீங்களா" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி சொல்கிறாங்க, "ஆமாங்க நீங்கள் சொல்கிறது பொய் தான்" அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க. "ஓ அப்படியா மலேசியா மாமா கொஞ்சம் உள்ள வாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மணி வராரு. வந்த உடனே ரோஹினி அப்படியே கேஷுவலா, "என்ன மாமா எப்போ வந்தீங்க ஊர்ல இருந்து" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, "பரலமா நடிச்சதெல்லாம் போதும் உங்க கதை ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சிச்சு" அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா ரோஹினிக்கு ரொம்ப ஷாக்கு. மணி வேற தலையை தொங்க போட்டு இப்போ என்னடா பண்றது என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லி மணி நின்றுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.